Hey friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்மளோட 16th கிளாஸ். இந்த கிளாஸ்ல வந்து ஸ்ட்ரிப்டு பட்டன்ஹோல் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்க்க போகிறோம். இதுவும் பட்டன்ஹோல் ஸ்டிச்சில் ஒரு டைப். ஸோ அதுக்கு நம்ம 3 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி 3 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனில் நம்ம ஸ்ட்ரிப்டு பட்டன்ஹோல் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் செகண்ட் லைனில் ஒரு லூப் எடுக்கிறோம். நம்ம பட்டன்ஹோல் ஸ்டிச்சுக்கு அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வருவோம். ஆனால் இதில் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் லூப்லேருந்து எடுக்கிற லூப்பை தேர்ட் லூப்புக்கு கொண்டு போயிட்டு அகெயின் தேர்ட்லேருந்து கீழே ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். ஸோ இங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து லாக் ஸ்டிச் கொடுக்காம இப்படி திரும்ப அகெயின் மேலே கொண்டு போனோன்னா அந்த லூப் வந்து லூஸ் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். அகெயின் செகண்டில் பஞ்ச் பண்ணி தேர்டில் கொஞ்சம் கேப் விட்டு அங்கே பஞ்ச் பண்ணி அடுத்து ஃபர்ஸ்டில் ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போடலாம். இந்த இடத்துல லூஸ் வந்துடும். ஸோ அங்கே ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட்லேருந்து தேர்டுக்கு அந்த ஃபஸ்ட்டு. அதே ஃபஸ்ட்டு டு செகண்ட் வந்து பக்கத்தில் போடணும். அதே செகண்ட் டு தேர்டில் போடுற லூப் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போடுங்க. ஏன்னா கீழே நம்மளுக்கு மேலே ஒரு ஸ்டிச் வந்துச்சுன்னா கீழே நம்மளுக்கு 2 ஸ்டிச் கிட்ட வருது. ஸோ அதனால் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி மேலே வந்து கொஞ்சம் கேப் விட்டு வரும். கீழே நீங்கள் நெருக்கமாக பக்கத்தில் நெருக்கமானு இல்லை. பட்டன்ஹோல் ஸ்டிச்சில் ஃபில்லிங்ஸ் எப்படி கொடுப்போம் பக்கத்தில் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் பட்டன்ஹோல் ஸ்டிச்சில் இது ஒரு டைப்பு. ஸோ 1 2 அகெயின் 3க்கு போயிட்டு 3லேருந்து அகெயின் 1 இதே மெத்தடில் போகணும். அதே மாதிரி லாக் ஸ்டிச் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் அகெயின் செகண்ட் லைனுக்கு போகணும். அப்போ இங்கே லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன்லேருந்து அகெயின் ஃபஸ்ட் லைனு. செகண்ட் லைனில் பக்கத்தில் போடணும். தேர்ட் லைனில் போடும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கேப், ரொம்ப கேப் விட்டால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக லைன்ஸ் வராது. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போட்டிங்கன்னா உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதே மாதிரி ஈவனாக போடுங்க. இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்டில் போட்டு இழுத்துட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் செகண்ட் லைனில் ஒரு லூப்பை, தேர்ட் லைனில் இருந்து அகெயின் ஃபர்ஸ்ட் லைனுக்கு இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச்சு, அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு லாக் ஸ்டிச்சு. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்களும் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி லைன்ஸில் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஷேப்ஸ்லையும் எப்படி போடணுங்கிறத சொல்கிறேன். த்ரெட்டை இழுக்கும் போது மட்டும் கொஞ்சம் நீடலில் டிப்பில் வச்சு இழுக்காமல் இழுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போய் போடுங்க. நம்ம பட்டன்ஹோல் ஸ்டிச்சஸ் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான். அதில் இது ஒரு டைப்பு. ஸோ இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ லைன்ஸில் எப்படி போடணும்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஷேப்ஸ் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு திலகம் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதிலே 2 டைப்பில் எப்படி போடணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆஃபாக பிரித்து ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ஃபஸ்ட்டில் வரைஞ்ச திலகம் ஷேப்லேயே சின்னதாக ஒரு ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். அதே ஷேப்பில் அகெயின் செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா அதே திலகம் ஷேப் வரைஞ்சிட்டு இதுலேயே 3 ஃபஸ்ட்டு கீழே ஒரு குட்டியாக ஒரு சின்ன திலகம்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த இதை வைக்கிறதுக்கு அதை வச்சு எந்த அளவுக்கு உங்கள் சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க கீழே. அகெயின் ஃபர்ஸ்ட் நம்ம 3 லைன்ஸ் ட்ரா பண்ணணும். இது ஒரு லைனு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட திலகம் இருந்துச்சுன்னா, இல்லைனாலும் ஓகே. அடுத்து செகண்ட் லைன்னா இன்னொரு லைனும் நம்ம திலகம் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 லைன்ஸ் வந்துருச்சு. இந்த மெத்தடில் பாருங்கள் 3 லைன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கிறது ஒரு லைன், அகெயின் இது ஒரு லைன், இது ஒரு லைன், அப்படி 3 லைனாக இருக்குது. நம்ம 3 லைனை வச்சு தான் இந்த ஸ்ட்ரிப்டு பட்டன்ஹோல் ஸ்டிச் போட போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாதி ஆஃப் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா. அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அங்கே இருந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு செகண்டு அடுத்து தேர்ட்லேருந்து எடுத்து நேர் லைன்லேயே நம்ம லாக் ஸ்டிச் போடணும். நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த ஷேப்லேயே போடுறோம். மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு போடணும். கீழே அதே மாதிரி ஒரு லைன் அந்த லைனில் போடணும். செகண்டு அடுத்து தேர்டு மேலே இருந்து கீழே கொண்டு வரேன். இந்த லைன்லேயே செயின் போட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் செகண்ட் லைனு அந்த லைனில் ஒரு லூப்பு போட்டு தேர்ட் லைனை கொஞ்சம் கேப் விட்டு தேர்ட் லைனில் இழுத்து அடுத்து ஃபஸ்ட் லைனு கொண்டு வரேன். நீங்கள் லைனில் போட்டதே இங்கே ஷேப்பில் போட போகிறோம். செகண்டில் வந்து அந்த ஷேப்பில் கரெக்டாக அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலே நீங்கள் போட்டாலே உங்களுக்கு கரெக்டாக வரும்.
இப்போ பாருங்கள் அதுக்கு அதை விட நான் கீழே தள்ளி நான் அதை எடுத்துட்டேன். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் திரும்ப மேலே பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ கீழே அந்த லைனில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் செகண்ட் ஷேப்லேயே நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்து அடுத்து மேலே இருக்க தேர்டில் இருந்து திரும்ப ஃபஸ்ட்டுக்கு வந்துடணும். நம்ம லைனில் போட்ட மெத்தடே தான், பட் ஷேப்புங்கும்போது அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப்ஸில் கிடச்சிரும். இந்த மாதிரி இங்கே லாக் ஸ்டிச் போடாமல் போட்டிங்கன்னா அந்த லூப் வந்து இப்படி வெளியே வரும். ஸோ அதுக்காண்டி தான் அந்த இடத்துல லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டுட்டு அப்புறம் போடுங்க. இப்படி அந்த கரெக்டாக அந்த லைன்லேயே நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். அங்கே இங்கேன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இந்த ஷேப்பை வந்து நம்ம டபுள் சைடாக ஃபஸ்ட்டு ஆஃப் சைட் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து அந்த சைடு ஆஃப் சைட் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இப்படி சின்ன சின்னதாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லீஃப் ஃபில்லிங்ஸ்லாம் கூட இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சு அதுக்கெலாம் இந்த மாதிரி ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த லாஸ்ட் எண்டில் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடுக்கு வந்து இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் சைட் பண்ணுறதுக்கு நான் வேறு கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி பண்ணோமோ அதே தான் இந்த லைன்லேயே தான் போடணும். ஃபஸ்ட்டு லைனில் அடுத்து செகண்டு அடுத்து தேர்டு அப்படிங்கிற மெத்தடில் ஆப்போசிட் சைடில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலையும் போட போகிறோம். டபுள் கலர் யூஸ் பண்ணுறது இன்னும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். கீழே ஃபஸ்ட்டு கீழே இருந்து லைன் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அது செகண்ட் லைன் அடுத்து தேர்ட் லைன் அகெயின் ஃபஸ்ட் லைன். நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹாஃப் சைடையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். என் நாட் கொடுக்காம அப்படியே கண்டினியூஸாக நான் வந்து சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். மேலே டிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் அகைன் இந்த சைடில் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திலகம் ஷேப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது டபுள் கலர் சில்க் த்ரெட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில் சென்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேப்ஸ் தெரியும். அதை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பீட்ஸ் ஒர்க் கூட சென்டரில் கொடுத்தோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப்பில் இந்த ஷேப்பை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கும் நம்ம வந்து 3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு தான் அதை லைனாக எடுத்துகிட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து செகண்டில் இருக்க டிப்பில் அடுத்து தேர்டு இதுலேயுமே நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து சென்டரில் இருந்து இந்த சைடு பாதி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சைடு பாதி கம்ப்ளீட் பண்ணும்போது நீட்டாக கிடைக்கும். அதுவே நீங்கள் கீழே இருந்து நம்ம கொண்டு வரும்போது கரெக்டாக அந்த சென்டரில் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக சில நேரம் வராது. ஏன்னா இது வளைவான இடத்துலங்கிறனால நம்மளுக்கு அது கரெக்டாக நீட்டாக வரணும்னா நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபாக ஃபில் பண்ணுங்கள். இதுலேயுமே அதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஃபஸ்ட் லைனாக இருந்துச்சு. இதில் கீழேயுமே ஒரு திலகம் ஷேப் இருக்குது. ஸோ அந்த ஷேப்பையும் கரெக்டாக கொண்டு வர மாதிரி நம்ம அந்த லைன்லேயே நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வரணும். லாக் ஸ்டிச்சாக இருந்தாலும் அந்த லைன்லேயே தான் கொடுத்துட்டு வரணும். நீங்கள் என்ன ட்ராப் பண்ணியிருக்கீங்களோ அதில் தான் நீங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாமே கொடுக்கணும். ஃபஸ்ட் லைன்னாலும் சரி செகண்ட் லைன்னாலும் சரி இல்லை தேர்டாக நீங்கள் போட்டிருக்க லைன்னாலுமே நீங்கள் கரெக்டாக அந்த லைனில் போட்டால் மட்டும்தான் நீங்கள் ட்ரா பண்ண ஷேப்பில் கரெக்டாக வரும். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் ஃபினிஷ் பண்ணி நான் என் நாட் போட்டேன். நெக்ஸ்ட் ஹாஃப் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் சென்டரில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் செகண்ட்லேருந்து அப்படி தேர்ட்லேருந்து அப்படி கீழே இழுத்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்கள் டபுள் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை சிங்கிள் த்ரெட்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களுமே ஷேப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்கேன் என்னென்ன ஷேப்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா. ஸோ அந்த ஷேப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை பார்த்து ஆரி கற்றுக்குறீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். இப்போ இந்த சைடு ஹாஃபையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி என் நாட் போடாமல் அப்படியே சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்படி செயின் ஸ்டிச் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். இன்னுமே நல்லா ஹைலைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
அதேமாதிரி கார்னரில் ஆப்போசிட் டைரக்ஷன் லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச் தான் நம்ம இப்போ பழகிட்டு இருக்கிறதுனால அதுவே நம்ம போட்டுக்கலாம். இன்னும் நம்ம நல்ல ஸ்டிச்சஸ்லாம் பழகிட்டோம்னா பீட்ஸ் ஒர்க்லாம் போட பழகினதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ள டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சுற்றி நம்ம வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்தோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சென்டரில் வந்து நம்ம திலகம் ஷேப்பை பேஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃபேப்ரிக் அப்ளை பண்ணிவிட்டு ஷேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதை சுற்றி இன்னும் கூட நம்ம ஸ்டிச்சஸ் செயின் ஸ்டிச் இல்லைனா சுகர் பீட் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.